பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 90வது சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் அனுபவித்த எல்லா துன்பங்களுக்கு சரிக்கு சரியாய் நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளில் அநேக துன்பங்களை அனுபவிப்பதுண்டு. அநேகருடைய வாழ்க்கையில் மாதக்கணக்காய், பல வருடக்கணக்காய் வியாதியின் மூலமாய், கடன் பிரச்சனையின் மூலமாய், சாபங்களின் மூலமாய், பாவத்தின் மூலமாய், குடும்பத்தினுடைய பிரிவினையின் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில் வருடக்கணக்காய் அழுது கொண்டிருப்பார்கள். கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில பிரிவினை வரும் பொழுது, பிசினஸ்ல ஒரு பெரிய நஷ்டம் வரும் பொழுது, ஒரு சிலருடைய குடும்பங்கள்ல பிரிவினைகளும் போராட்டங்களும், ஒரு சிலருடைய சரீரத்துல வியாதிகளும் வரும் பொழுது அநேக நேரங்களில் வருடக்கணக்காய் சில துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை நீங்க கேட்கறீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ துன்பத்தை அனுபவித்த எல்லா வருஷங்களுக்கு சரிக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சியாக போகிறேன். ஓ பிரைஸ் காட். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்க துன்பங்கள் வெளியேற போகிறது. துயரத்திற்கு பதிலே ஆறுதலை தருகிற கர்த்தர், ஆனந்த சந்தோஷத்தை தருகிற கர்த்தர், மகிழ்ச்சியை தருகிற தேவன் அல்லவா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகிற தேவன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. சோத்திரம். அவருடைய மன மகிழ்ச்சியை இன்றைக்கும் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிறைய துன்பத்தோடு, பாடுகளோடு, கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? மாச கணக்கா, வருஷ கணக்கா இதே துன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழும் பொழுது சுகமாக்கின வியாதியஸ்தர்களுடைய அந்த வருஷங்களை யோசித்து பாருங்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் துன்பப்பட்டார். சபையிலே நிமிரக்கூடாத கூனி 18 வருஷம் கஷ்டப்பட்டார். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாய். இன்னும் ஒரு சிலர் பிறந்த நாள் முதல் இயேசு சுகமாக்கின வியாதிகள், இயேசு துன்பத்தை நீக்கின வியாதிகள் வருடக்கணக்காய் இருந்தது. ஆனால் அந்த வருடக்கணக்காய் இருந்த பிரச்சனைகளை இயேசு தம்முடைய வார்த்தையினால, தம்முடைய வல்லமையினால, அபிஷேகத்தினால அவர்களுக்கு சுகத்தையும் ஆறுதலையும் ஜெயத்தையும், அந்த துன்பத்தை நீக்கி போட்டு சந்தோஷத்தையும் கொடுத்தது போல. சத்தத்தை கேட்கிற நீங்கள் வருஷ கணக்கா பிரச்சனை அனுபவிக்கிறீங்களா? அப்பா சொல்லுகிறார், சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். பிரைஸ் காட். சரிக்கு சரியாய் நீ துன்பத்தை கண்ட, அவமானத்தை கண்ட, வேதனையை கண்ட, தோல்வியை கண்ட, சொத்துரும் அத்தனை வேதனைக்கு பதிலாக, அத்தனை துன்பத்திற்கு சரிக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சியாக போகிறேன். ஓ பிரைஸ் காட். மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மகிழ்ச்சியின் அபிஷேகம் உங்க குடும்பத்தின் மேல் இறங்கி வரப்போகிறது. வருடக்கணக்காய், மாதக்கணக்காய், வாரக்கணக்காய் அழுது கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்தினுடைய வேதனையை துரத்தி போட்டுவிட்டு ஒரு மகிழ்ச்சியின் மகுடத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் அனுபவிக்க போகிறார். பிரைஸ் காட். நம்புங்கள். யோசேப்பு வருஷ கணக்கா அனுபவிச்சான். வருஷ கணக்கா ஸ்தோத்திரம் குழியிலையும், போத்திபார் வீட்டிலையும், சிறைச்சாலையிலும் வருடக்கணக்காய் பிரச்சனை அனுபவித்தான். ஆனால் கர்த்தர் நியமித்த ஒரு நாள் வந்தது. அந்த நாளில் அவன் கண்ட எல்லா துன்பத்திற்கு சரிக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கினான். 100% மகிழ்ச்சி. பிரைஸ் காட். உயரமான மகிழ்ச்சி. உயரத்தில் வச்சு யோசேப்பை கர்த்தர் அழகு பார்த்தார் அல்லவா?
ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், நம்புங்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் துன்பத்துக்கு சரிக்கு சரியாய் மகிழ்ச்சியை தரப்போகிறார். உங்க பிள்ளைகளின் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க கணவன் மேல, உங்க மனைவியின் மேல இந்த மகிழ்ச்சியின் மகுடம் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. இந்த மகிழ்ச்சியின் அபிஷேகத்தினால் கர்த்தர் துன்பத்தை விரட்டி போட்டுவிட்டு நிறைவாய் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். 3 வருஷ பஞ்சம் ஒரே ஜெபத்துல உள்ளங்கை மேகம் எழும்பி ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்க ஜெபிக்க உங்க துன்பத்தை மாற்றக்கூடிய ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி வரப்போகிறது. பிரைஸ் காட். சோத்ரா. அந்த பஞ்சத்தை, அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு உள்ளங்கை மேகத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். நீங்கள் சுகமாக போகிறீர்கள், மகிழ்ச்சியாக போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்க ஜெபிக்கிறேன், ஜனத்திற்காய் வருகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தின் மூலமாய், வெளியில சத்துருக்களின் மூலமாய், சாபத்தின் மூலமாய், மந்திரவாதத்தின் மூலமாய், அவர்களுடைய குடும்ப பிரிவினையின் மூலமாய், வியாதியின் மூலமாய் அவர்கள் அனுபவித்த எல்லா துன்பத்திற்கும் இன்றைக்கு சரியான மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுவீராக. என் ஜனங்கள் விடுதலையாகட்டும். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு மகிழ்ச்சியின் வல்லமை வெளிப்படட்டும். மகிழ்ச்சி ஆக்கினதற்காக சொந்தம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். துன்பமெல்லாம் மகிழ்ச்சியின் மகிமையாய் மாறப்போகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென்.